தீபாவளியை முன்னிட்டு மதுரையில் இறைச்சி விலை அதிகரித்தது. மதுரை நெல்பேட்டையில் உள்ள இறைச்சி கடைகளில் மாலை முதலே கூட்டம் அலைமோத தொடங்கியது. நீண்ட வரிசையில் நின்றபடி காத்திருந்து சிக்கன், மட்டன் என மக்கள் இறைச்சியை வாங்கி சென்றனர். ஆட்டிறைச்சியில் எலும்புக்கறி 1 கிலோ 900 ரூபாய்க்கும், தனிக்கறி 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், நெஞ்சுக்கறி 1 கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கோழிக்கறியில் பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ 125 ரூபாய்க்கும், தோல் உரித்தது 1 கிலோ 220 ரூபாய்க்கும், எலும்பு நீக்கிய கோழிக்கறி 1 கிலோ 340 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலாக வாங்க வந்திருக்கோம், அவ்வளோதான். இன்னும் டைம் இருக்கு, போனால் இன்னும் வாங்க முடியாது, இன்னும் கூட்டம் ஜாஸ்தி ஆயிரும். ரசு ஹெவி ரசு, நான் தள்ளி போகணுங்கிறக்கா சீக்கிரம் வந்து வாங்க வந்திருக்கேன், அவ்வளோதான். போன தடவை இப்போ இந்த தடவை விலை கூட தான். போன தடவை இந்த தடவை 120 ரூபா கூட 1 கிலோ கறிக்கு. தீபாவளி பண்டிகையால் இறைச்சியின் விலை அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். பிரியாணி, ஸ்வீட்டு, அப்புறம் கோழிக்கறி சிக்கன் பண்ணுவோம், நல்லா பட்டாசுகள் வெடிப்போம், புது ஆடைகள் உடுத்து மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடுவோம். மதுரை மக்கள் கறி விருந்தோடு தீபாவளி கொண்டாட்டத்தை தொடங்கினர். போக்குவரத்து நெரிசலும் ஹாரன் சத்தமுமாக காணப்பட்ட சென்னை சாலைகளின் தற்போதைய நிலைதான் இவை. தீபாவளியை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து சுமார் 10 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சென்னை அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகள் தற்போது ஆள் ஆரவரமின்றி காட்சியளிக்கின்றன. சென்னையிலிருந்து பெரும்பாலானோர் வெளியூர் சென்ற நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை சாந்தமாக காணப்பட்டது. நான்கு நாட்களாக பயணிகள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் நேற்று வெறுமையாக இருந்தது. சென்னையிலிருந்து ஏராளமானோர் வெளியூர் சென்றதை தொடர்ந்து பரனூர் சுங்கச்சாவடி ஆரவாரமின்றி அமைதியாக காணப்பட்டது. அனுபவம் வாய்ந்த கட்சிகளோடு இணைந்து தாவேக பயணம் செய்ய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் என்ற தேர்வை தாவேக சிறப்பாக எழுத அனுபவம் வாய்ந்த கட்சிகளோடு இருப்பது அவசியம் என கூறினார். அனுபவம் உள்ளவங்கள வழிகாட்டுதலோடு எழுதுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்களோட இணைந்து அவர் செய்யணும்னு அவருக்கு வேண்டிய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதாக நாங்களும் நினைக்கிறோம். அனுபவம் உள்ளவர்களோடு, ஏன்னா ஒரு விதை விழுது அது செடியாக வளர்கிற போது ஆடு மாடு மிதிச்சிரும், மேய்ஞ்சிரும். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும். தாவேகவிற்கு வெளிப்படையாக அழைப்பு விடுக்கிறீர்களா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். திமுகவை வீழ்த்துவதற்கும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி மலர்வதற்கும் யார் துணை நிற்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கருத்து. கரூர் துயர சம்பவத்தில் விஜய் மீது தவறு இல்லை என்றும் ஆர்பி உதயகுமார் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் சோதனையில் அது புரளி என தெரியவந்தது. சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு அடையாளம் தெரியாத நபர் அனுப்பிய மின்னஞ்சலில் ராமதாஸ், அன்புமணி வீடுகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸின் வீட்டிற்கு சென்ற காவலர்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். தீவிர சோதனைக்கு பின் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது உறுதியானது. அதனைத் தொடர்ந்து ராமதாஸ் வீட்டின் முன் கூடுதல் காவலர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் ராணுவ வீரர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் பகிர்ந்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரின் தங்தார் பகுதியில் ராணுவ வீரர்கள் உற்சாகமாக நடனமாடி பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடினர்.
சண்டிகரில் பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் சிறப்பு பஜனை செய்தனர். அதேபோல பஞ்சாபின் அமிர்தசரஸ், ராஜஸ்தானின் ஜெய்சால்மார் பகுதிகளில் பிஎஸ்எஃப் வீரர்கள் பஜனையில் ஈடுபட்டனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா புத்தரின் புனித நினைவு சின்னங்களுடன் ரஷ்யாவிலிருந்து இந்தியா திரும்பினார். முன்னதாக கல்மிகியாவில் நடைபெற்ற புத்த கண்காட்சியில் இந்தியாவின் புத்த நினைவு சின்னம் காட்சிப்படுத்தப்பட்டது. டெல்லியில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பசுமை பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தலைநகரில் வசிப்போர் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் காற்று மாசு காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பட்டாசுகளை விற்கவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு டெல்லியில் பசுமை பட்டாசுகள் வெடிக்கவும் விற்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. அதாவது தீபாவளிக்கு ஒரு நாள் முன்பாகவும் தீபாவளி அன்றும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரையிலும் பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் வசிப்போர் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் விதிகளை மீறி பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் காற்றின் தரம் மிக மோசமான நிலையை எட்டும் என அஞ்சப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் தீபாவளி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உலகின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் தீபாவளியை ஒட்டி குடியிருப்புகள் வண்ண வண்ண விளக்குகளால் மின்னின. காண்பது ஆஸ்திரேலியாவா அல்லது இந்தியாவா என திகைக்கும் அளவுக்கு வண்ண விளக்குகளால் குடியிருப்புகள் அலங்கரிக்கப்பட்டு கண்களை கவர்ந்தன. சீனாவில் பிரம்மாண்டமாக நடைபெறும் சிற்ப கண்காட்சியை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். கன்சு மாகாணத்தில் சர்வதேச சிற்பக்கலை கண்காட்சி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ராட்சத குழந்தை, மனித முகம், சீன பழங்கால கட்டிட மாதிரி உட்பட பல்வேறு வகையிலான சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டு முதல் வருடந்தோறும் நடைபெறும் சிற்பக்கலை கண்காட்சியை உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் காண திரள்கின்றனர். கடந்த ஆண்டு 15 லட்சம் பேர் வரை கண்காட்சியை கண்டுகளித்த நிலையில் நடப்பாண்டு அதைவிட அதிகமாக இருக்கலாம் என விழா ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 5 T20 கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பெர்த்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியில் தொடக்க முதலே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா 8 ரன்களிலும் விராட் கோலி, டக்கூட் ஆகியோரும் அதிர்ச்சியளித்தனர். இதனிடையே மழை குறுக்கிட்டதால் போட்டி 32 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இருப்பினும் மழை விடாமல் பெய்ததால் 26 ஓவர்களாக மீண்டும் குறைக்கப்பட்டது. 26 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன்கள் மட்டுமே இந்திய அணி சேர்த்தது. அதிகபட்சமாக KL ராகுல் மட்டும் 38 ரன்கள் சேர்த்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 21.1 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன்கள் சேர்த்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 1-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறியது. 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழாவின் 20வது லீக் ஆட்டத்தில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதின. இந்தூரில் நடைபெற்ற இந்த லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 288 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக ஹீதர் நைட் 109 ரன்கள் குவித்த நிலையில் இந்திய அணி தரப்பில் தீப்தி சர்மா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்.
இதனையடுத்து 289 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்க வீராங்கனை பிரத்திகா ராவல் 6 ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். அவரைத் தொடர்ந்து ஹர்லின் தியோல் 24 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் மந்தனாவும் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுரும் கைகோர்த்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஆனால் மந்தனா 88 ரன்களிலும் கவுர் 70 ரன்களிலும் அவுட் ஆனதை அடுத்து ஆட்டம் தலைகீழாக மாறியது. பின்னர் களமிறங்கியவர்களில் தீப்தி சர்மாவின் அரை சதம் தவிர மற்ற யாரும் சிறப்பாக ஆடாததால் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 284 ரன்கள் சேர்த்தது. இதனால் இங்கிலாந்து அணி 4 ரன்களில் த்ரில் வெற்றி பெற்று 3வது அணியாக அரையிறுதிக்கு முன்னேறியது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் தாமரைப்பாக்கம் தடுப்பணையை தாண்டி பாய்கிறது. இங்கிருந்து வினாடிக்கு 2000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தாமரைப்பாக்கத்தில் உள்ள தடுப்பணை நிரம்பி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனை பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தின் மீது நின்று பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கோயம்புத்தூரில் பெய்த கனமழையின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 36.74 அடியாக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக கோயம்புத்தூர் மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்து வருவதால் 50 அடி உயரம் கொண்ட சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கோயம்புத்தூர் மக்களின் குடிநீர் தேவைக்காக 9.6 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தின் பெரியகுளம் மற்றும் கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வராக நதியின் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது மட்டுமல்லாமல் கல்லாறு, செலும்பாறு, பாம்பாறு உள்ளிட்ட நீரோடைகளில் பெருகிய நீர்வரத்தும் வராக நதியில் கலந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரியகுளம், வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், சிந்துவம்பட்டி, குள்ளப்புறம் உள்ளிட்ட வராக நதிக்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் மதுபோதையில் மாவட்ட எஸ்பியிடம் தகராறு செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து கடலூர் நோக்கி ஒரே காரில் 5 பேர் வந்த நிலையில் அவர்களை ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் மதுபோதையில் இருந்தது மட்டுமல்லாமல் மது பாட்டில்களையும் வைத்திருந்தது தெரியவந்தது. அந்நேரத்தில் காரில் இருந்த நபர் மாவட்ட எஸ்பியிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் காரையும் பறிமுதல் செய்தனர். தீபாவளி போனஸ் வழங்க வேண்டி ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பந்த நிறுவனத்தின் மேலாளர் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது வரும் புதன்கிழமைக்குள் போனஸ் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் பணிக்கு திரும்பினர். இதனால் சுமார் 1 மணி நேரம் பணிகள் பாதிக்கப்பட்டு மருத்துவ பயனாளிகள் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரத்தில் மணல் கடத்தல் வழக்கில் கைது செய்ய வந்த காவல் உதவி ஆய்வாளரை குற்றவாளி திருப்புலியால் குத்திவிட்டு தப்பியோடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிடாகம் குச்சிபாளையத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் தன்னை பிடிக்க வந்த காவல் உதவி ஆய்வாளர் குணசேகரனை கழுத்து மற்றும் முகத்தில் திருப்புலியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த குணசேகரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் தப்பியோடிய சுதாகரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரசுக்கு சொந்தமான மலைப்பகுதியில் தொடர்ந்து மணல் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக டிராக்டர்களை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்காத்தோப்பு மற்றும் ஆயிஷா பி நகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான மலைப்பகுதியை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து மலையை குடைந்து மண் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வட்டாட்சியர் ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மணல் எடுக்க வந்த ஜேசிபி இயந்திரம், டிராக்டரை சிறைபிடித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் சரக்கு ரயிலின் மீது ஏறி செல்ஃபி எடுத்த 11ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் எரிபொருளை எடுத்துச் செல்லும் சரக்கு ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் சதீஷ்குமார் அதன் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்துள்ளார். அப்போது ரயிலின் மீது சென்ற உயரழுத்த மின்கம்பி சதீஷ்குமார் மீது உரசியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குழித்துறை, களியக்காவிளை உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்ட துவங்கியது. வீடுகளில் குடும்பத்தோடு சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை வண்ணமயமான மத்தாப்புகளை கொளுத்தியும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகமாக பண்டிகையை கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற வைக்கிறது.
உலகம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன், குரும்பலூர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மணி என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் வேகமாக மோதியது. இதில் மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மணிகண்டன், பாலசுப்ரமணியன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். அரியலூர் அண்ணா நகரில் வசித்து உயிரிழந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சந்திரசேகரன் என்பவரின் உடல் அவரது விருப்பப்படி அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. முன்னதாக அவரது உடலுக்கு அரசு சார்பில் RDO, தாசில்தார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடந்த 2016ஆம் ஆண்டு இவரது மனைவி மரணமடைந்த பிறகு அவரது உடல் சேலம் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா மாநிலம் குமரம்பீம் ஆசிபாபாத் அருகே 9 மாத கர்ப்பிணியை கோடாரியால் வெட்டி கொலை செய்த மாமனார் மற்றும் மாமியார் கைது செய்யப்பட்டனர். கெர்ரே கிராமத்தைச் சேர்ந்த சேகர் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ராவணி என்பவரை கடந்த ஓராண்டுக்கு முன்பு பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் 9 மாத கர்ப்பிணியாக இருந்த ஸ்ராவணி காட்டில் விறகெடுக்க சென்றுள்ளார். அப்போது சேகரின் பெற்றோர் ஸ்ராவணியை விரட்டி கோடாரியால் வெட்டி கொலை செய்துள்ளனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 25 வேட்பாளர்களின் பட்டியலை AIMIM கட்சித் தலைவர் OYC வெளியிட்டார். 243 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. ஆசாத் சமாஜ் கட்சி மற்றும் ஜனதா கட்சியுடன் இணைந்து AIMIM தேர்தலை சந்திக்கிறது. இந்நிலையில் 25 வேட்பாளர்களின் பட்டியலை AIMIM வெளியிட்டுள்ளது. டாக்கா மற்றும் சிக்கந்தரா ஆகிய தொகுதிகளில் இந்துக்களை சேர்ந்த இருவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சீனாவின் குவாசோ கவுண்டியில் உள்ள கோபி சர்வதேச சிற்ப கலைக்கூடத்தின் பிரம்மாண்ட சிலைகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வியப்புக்குள் ஆழ்த்துகிறது. பாலைவனத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் குழந்தை சிலை இயற்கை அன்னையுடனான தொடர்பை மக்களுக்கு நினைவூட்டுகிறது. பண்டைய காலங்களையும் நவீனத்தையும் இணைக்கும் ஒரு கலாச்சார அடையாளமாக இந்த சிலைகள் பார்க்கப்படுகின்றன. போலாந்து நாட்டின் வார்சாவில் நடைபெற்ற கனமான பூசணிக்காய் போட்டியில் 546 கிலோகிராம் எடை கொண்ட பூசணிக்காய் இடம்பெற்று தேசிய சாதனை படைத்தது. முதல் பரிசை பெற்ற விவசாயி பிரேஸ் மிஸ்லா 4500 ஸ்லோட்டி, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 1,08,000 ரூபாய் வென்றார். யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பரில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சீமான் நீதித்துறை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக விமர்சனம் எழுந்தது. இதனால் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டது. இதையடுத்து திருமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தீபாவளி பண்டிகை காரணமாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் வழக்கத்தை விட கூட்டம் குறைந்து காணப்பட்டது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்தும் ஒகேனக்கல்லுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ஆனால் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் காரணமாக ஒகேனக்கல்லில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. முதலைப்பண்ணை, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவிலான மக்களே இருந்தனர். தீபாவளி மற்றும் அதன் மறுநாள் என 2 நாட்களுக்கு கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி விடுமுறை தினம் காரணமாக வனத்துறை தற்காலிக பணியாளர்கள் விடுமுறை எடுத்து உள்ளதாலும் வழக்கமாக செவ்வாய்க்கிழமைகளில் நடக்கும் தூய்மை பணிகள் காரணமாகவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. புதன்கிழமை பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்லலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சதுரகிரி கோவில் பகுதிகளில் உள்ள ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் உள்ள நீரோடைகள் கடந்த சில நாட்களாக வறண்டிருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக மாங்கனி ஓடை, சங்கிலிப்பாறை ஓடை, பலாவடி கருப்பசாமி கோயில் ஓடை உள்ளிட்டவற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே இன்டர்லாக் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டு வந்த வீடு மூதாட்டி வீட்டின் மீது சரிந்து விழுந்ததில் அவர் காயமடைந்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. SRK நகர் பகுதியில் ஆறுமுகம் என்பவர் இன்டர்லாக் முறையில் வீடு கட்டி வருகிறார். அதற்கு அருகில் இருந்த மூத்தம்மாள் என்ற மூதாட்டியின் வீடு மீது புதிதாக கட்டப்பட்டு வந்த வீடு சரிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் மூதாட்டி சிக்கிய நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர்.
கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் கார்ப்பரல் நிலை அதிகாரி துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் பாலக்காட்டைச் சேர்ந்த சானு என்பதும் கார்ப்பரல் எனும் நிலை அதிகாரியாக இருந்ததும் தெரியவந்துள்ளது. தற்கொலைக்கான காரணம் குறித்து விமானப்படையினர் காவல்துறையினரின் விசாரணை நடத்திய பின் பிரேத பரிசோதனை செய்து சானுவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தமிழகம் கேரளாவை இணைக்கும் குமுளி மலைச்சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. லோயர் கேம்பில் இருந்து குமுளி செல்லும் மலைச்சாலையில் உள்ள சாலையோரத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விபத்து ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் அந்த பகுதிகளில் தடுப்புகளை அமைத்துள்ள காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சாலையில் ஏற்பட்ட விரிசலை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரிலிருந்து மூணாருக்கு சுற்றுலா வந்த மினி பேருந்து வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருப்பூரிலிருந்து 7 குழந்தைகள் உட்பட 30 பேர் மினி பேருந்தில் கேரளாவில் உள்ள மூணாறு சுற்றுலா தலத்திற்கு சென்றனர். இவர்கள் வெறிப்பாறை எனும் பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து விபத்துக்குள்ளான நிலையில் அக்கம்பக்கத்தினர் அனைவரையும் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சந்தையில் மல்லிகை மற்றும் பிச்சிப்பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சனிக்கிழமை அன்று கிலோ 500 ரூபாயாக இருந்த மல்லிகைப்பூ மற்றும் பிச்சிப்பூ விலை 2500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று முல்லைப்பூ கிலோ 1000 ரூபாய், நந்தியாவட்டம் 250 ரூபாய், சம்பங்கி 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர் மழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் 100 சவரன் தங்கம் வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் 50 லட்சத்தை கொள்ளையடித்த 6 பேரை காவல்துறையினர் தேடுகின்றனர். விஜய் என்பவரும் அவரது உறவினரான பாண்டீஸ்வரன் என்பவரும் பழைய நகைகளை வாங்கி புதுப்பித்து விற்பனை செய்யும் தொழில் செய்கின்றனர். இந்நிலையில் 100 சவரன் தங்க நகை உள்ளதாக கூறி தர்மா என்பவர் அழைத்ததன் பேரில் விஜய் கோயம்புத்தூர் சென்றுள்ளார். அங்கிருந்து விஜய் மட்டும் தனது காரில் 50 லட்சம் பணத்துடன் மாதம்பட்டிக்கு சென்றபோது மற்றொரு காரில் வந்து விபத்தை ஏற்படுத்திய சிலர் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். ஈரோட்டில் சாலையோர வியாபாரிகளை கண்டித்து ஜவுளிக்கடை வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாநகராட்சிக்கு சொந்தமான அப்துல் கனி வணிக வளாகத்தில் பல்வேறு ஜவுளி கடைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் வணிக வளாகம் அருகே சாலையோரத்தில் சிறு வியாபாரிகளும் கடைகள் அமைத்து விற்பனை செய்வதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக ஜவுளிக்கடை வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து மாநகராட்சியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஜவுளிக்கடை வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் SBI ATM மையத்தில் கேட்பாரின்றி கிடந்த 5000 ரூபாய் பணத்தை மீட்ட ராணுவ வீரர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். வேலூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் கேசவன் அடையாளம் தெரியாத நபர் விட்டுச் சென்ற பணத்தை காவலர்களிடம் ஒப்படைத்தார். காவல் ஆய்வாளர் அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். திருவாரூரில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் அடிப்படையில் வன்மீகபுரம் பகுதியில் உள்ள வீட்டில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குமார் என்பவர் கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த காவல்துறையினர் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சா, குட்கா, பான் மசாலா, மதுக்கடத்தலில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.